ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் ரமண மகரிஷியின் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாம் பார்த்தோம். வாருங்கள், அதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம். வந்தவாசிக்கு அருகே உள்ள குடியாத்தம் என்கின்ற ஊரிலிருந்து ஒரு பாட்டி பாலசுவாமியை சரணடைந்தார். அந்த அம்மையாரின் ஊர் தவிர மற்ற விவரங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. அவரை எல்லோரும் கீரை பாட்டி என்று அழைத்தார்கள். எதற்காக அப்படி அழைக்கின்றார்கள் என்ற விவரமும் புரியவில்லை. அந்த அம்மையார் ஊரில் பல பேரிடம் தானியங்கள் கேட்டு வாங்கி அதை சமைத்து பாலசுவாமிக்கு கொடுத்த பின்னரே தான் சாப்பிடுவார். மலை அடிவாரத்தில் குகை நமச்சிவாயம் என்ற மண்டபத்தில் ஒரு அறையில் கீழே பாட்டி குடியிருந்தார். யாசித்து வாங்கிய பொருட்களை அந்த மண்டபத்தில் சேமித்து வைத்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த மண்டபத்துக்குள் வேறு எவரையும் அவள் அனுமதித்ததில்லை. இருந்த ஒரே பானையில் வெந்நீர் வைத்து குளித்துவிட்டு பிறகு அதே பானையில் சாதம் வடித்த பின்னர் அதே பானையில் குழம்பு காய் முதலியவற்றை செய்து அதை அந்த மண்டப தூண்களில் உள்ள தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்வார். பிறகு மலையேறி பகவானிடம் தான் சமைத்ததை கொடுப்பார். ஏழைக்கிழவிடமிருந்து திருடுவதற்கு ஒரு திருடன் வந்தார். கதவை திறந்து உள்ளே இருந்த உணவுப் பொருட்களை சோதனை செய்தபோது பாட்டி விழித்து கொண்டு திருடன் என்று கத்த உடனே மலையில் இருந்த பாலசுவாமியின் காதில் விழுந்தது. இதோ வந்துவிட்டேன் என்று பதில் குரல் கொடுத்து பாலசுவாமி அந்த இருட்டில் தட்டு தடுமாறி வந்தார். கீழே பாட்டி தனியாக இருப்பதை பார்த்து என்னவென்று விசாரித்தார். அருகே உள்ள நமச்சிவாயம் குகையிலும் மற்ற மண்டபங்களிலும் கீரை பாட்டியின் குரல் கேட்கவில்லை. ஆனால் உயரே உள்ள பாலசுவாமியின் இருப்பிடத்தில் அந்த குரல் கேட்டிருக்கின்றது. ஏதாவது கனவு கண்டு உளறியிருப்பார் என்று மற்றவர்கள் கீரை பாட்டியை கேலி செய்ய பாலசுவாமி கதவை திறந்து பார்த்தார். தானியங்கள் இறைந்திருந்ததை பார்த்து திருடன் வந்தது உறுதி செய்யப்பட்டது. தவசிகளுக்கும் சாதுகளுக்கும் உணவிடுதலே வாழ்க்கையாக கொண்டிருந்த கீரைப்பாட்டி 1972 இறைவனடி சேர்ந்தார். அவர் சரீரம் ரமணாசிரமத்துக்கு அருகே உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு எதிரே இருக்கும் புளிய மரத்தடியில் அடக்கம் செய்யப்பட்டது. கீரைப்பாட்டியே ரமணாசிரமத்தில் வளர்க்கப்பட்ட பசு லட்சுமியாக மறுஜென்மம் எடுத்ததாக ஆசிரமத்தில் பலர் நம்புகின்றார்கள். இதை பற்றி பேசும்போதெல்லாம் பகவான் ரமண மகரிஷி மௌனமாக இருந்து விடுவார். அந்த பசு எங்கிருந்து வந்தது என்று பிறர் விசாரிக்கும் போது குடியாத்தத்திலிருந்து அருணாச்சலம் பிள்ளை என்பவர் ஓட்டி வந்திருக்கின்றார் என்று தெரிய வர, அட, கீரைப்பாட்டியும் அதே இடத்திலிருந்து தான் வந்தாள் என்று பகவான் ரமணர் சொன்னது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஒருமுறை பாலசுவாமியும் பழனிசுவாமியும் கிரிவலம் முடித்து அண்ணாமலையார் கோவிலுக்குள் அமர்ந்திருந்த போது ஈசான்ய மடத்து மடாதிபதி தன் சீடர்களுடன் கோவிலுக்குள் நுழைந்தார். சுவாமி தரிசனம் முடித்து வெளியே வந்தபோது மடாதிபதியும் அவருடைய சீடர்களும் பாலசுவாமியை சூழ்ந்து கொண்டார்கள். தங்களுடன் வரும்படி மிகவும் வற்புறுத்தினார்கள். பாலசுவாமி செய்கையால் வர முடியாத நிலையில் சொல்ல மடாதிபதி சீடர்களின் உதவியோடு குண்டுக்கட்டாக சுவாமியை தூக்கி தன் வண்டியில் வைத்து மடத்துக்கு அழைத்து போனார். வண்டி சவாரியை முற்றிலும் தவிர்த்த பாலசுவாமி அன்று வண்டியில் போகும்படி நேரிட்டது. ஈசான்ய மடத்தில் பாலசுவாமியை அமர வைத்து எதிரே தலைவாழைகளை போட்டு அதில் விதவிதமான பதார்த்தங்களுடன் உணவு பரிமாறப்பட்டது. மடத்திலேயே தங்கலாமே என்று மடாதிபதி வற்புறுத்தினார். அந்த உணவு வகைகளில் சிலதை மட்டும் உண்டுவிட்டு அவர்கள் அன்பு பிடியிலிருந்து பாலசுவாமி தப்பித்து வந்தார். பாலசுவாமி கிரிவலம் வரும்போது ஈசான்ய மடத்தில் உள்ளவர்கள் வணங்கி சுவாமியை உள்ளே வர சொல்வது வழக்கம். சில நேரம் பாலசுவாமி ஈசான்ய மடத்துக்கு போவதும் உண்டு. அப்போது இலை பரிமாறி உணவு போடுவார்கள். சுவாமி சிறிதளவு உணவு எடுத்துக்கொண்ட பிறகு மீதமான அந்த உணவு வகைகளை அங்குள்ளவர்கள் கலந்து இது பாலசுவாமியின் பிரசாதம் என்று உண்பார்கள். அதை பார்த்த பிறகு பாலசுவாமி அங்கே இலையில் உண்பதையே நிறுத்திவிட்டார். அந்த மடவாசலில் போய் கையேந்தி யாசிப்பார். அவர்கள் கையில் சிவபெருமானுக்கு நிவேத்தியம் செய்த அன்னத்தை போடுவார்கள். அந்த அன்னம் உப்பில்லாமல் இருக்கும். அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் கையில் விழுந்த உணவை சாப்பிட்டு விட்டு கைகளை துடைத்து கொண்டு பாலசுவாமி நகர்ந்து விடுவார். தொடர்ந்து இதுபோன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாளை பார்க்க இருக்கின்றோம். இன்று உங்களிடம் விடைபெற்று
நாளை மீண்டும் ரமணரின் உரையில் சந்திக்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.